மூக்குத்தி அம்மன் 2 படத்தில் நயன்தாரா இல்லை, மாறாக த்ரிஷா தான் அம்மனாக நடிக்கிறார் என தகவல் வெளியாகி தீயாக பரவியிருக்கிறது. இது நல்ல செய்தியாச்சே என த்ரிஷா ரசிகர்கள் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். ஆர்ஜே பாலாஜி இயக்கி நடித்த மூக்குத்தி அம்மன் படத்தில் அம்மனாக நடித்தார் நயன்தாரா. அந்த படத்தில் ரசிகர்கள் கொண்டாடினார்கள். எந்த ஊரில் அம்மன் ஹேர் கலர் எல்லாம் செய்திருக்கிறார் என படம் பார்த்தவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு கண்ட தண்ணீரையும் ஊற்றுவதால் தலைமுடியின் நிறம் மாறிவிட்டதாக ஒரு வசனம் வைத்து கேள்வி எழுப்பியவர்களுக்கு பதிலளித்தார் ஆர்ஜே பாலாஜி. இந்த நிலையில் மூக்குத்தி அம்மன் 2 படத்தை இயக்க முடிவு செய்திருக்கிறாராம். இந்த முறை மூக்குத்தி அம்மனாக நயன்தாரா அல்ல, மாறாக த்ரிஷாவை நடிக்க வைக்க போகிறாராம். பொன்னியின் செல்வன் படத்திற்கு பிறகு கோலிவுட்டின் நம்பர் 1 நடிகையாகிவிட்டார் த்ரிஷா. முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்து வருகிறார். அப்படி இருக்கும்போது அவர் மூக்குத்தி அம்மன் 2 படத்தில் நடிப்பது ஆச்சரியம் இல்லை. த்ரிஷாவுக்கு அம்மன் வேடம் பொருத்தமாக இருக்கும். நல்ல முடிவு எடுத்திருக்கிறார் ஆர்ஜே பாலாஜி என்கிறார்கள் ரசிகர்கள். முன்னதாக மூக்குத்தி அம்மன் படத்தில் அம்மனாக நடிக்குமாறு அனுஷ்காவிடம்தான் முதலில் கேட்டிருக்கிறார் பாலாஜி. ஆனால் அனுஷ்கா டைம் கேட்கவே அந்த வாய்ப்பு நயன்தாராவுக்கு சென்றது. இந்த நிலையில் 2வது பாகத்தில் த்ரிஷாவை நடிக்க வைக்கிறார் ஆர்ஜே பாலாஜி. தற்போது த்ரிஷா தன் கெரியரில் உச்சத்தில் இருப்பதால் அவரை பாலாஜி அணுகியிருப்பார் என பேசப்படுகிறது. த்ரிஷாவை மூக்குத்தி அம்மனாக பார்க்க ரசிகர்கள் ஏற்கனவே ரெடி ஆகிவிட்டனர். த்ரிஷா தற்போது மணிரத்னம் இயக்கத்தில் தக் லைஃப் படத்தில் நடித்து வருகிறார். உலக நாயகன் கமல்ஹாசன் ஹீரோவாக நடித்து வரும் தக் லைஃபில் அவருக்கு தான் த்ரிஷா ஜோடியாக நடிக்கிறார் என ரசிகர்கள் நினைத்தார்கள். ஆனால் கமலுக்கு அல்ல, மாறாக சிம்புவுக்கு ஜோடியாக நடிக்கிறார் த்ரிஷா. விண்ணை தாண்டி வருவாயா கார்த்தியும் ஜெஸ்ஸியும் மீண்டும் சேர்ந்து விட்டார்கள். அவர்களை சேர்த்து வைத்த மணிரத்னத்திற்கு நன்றி என ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். தக் லைஃப் படத்தில் நடிக்க த்ரிஷாவுக்கு 12 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அதிக சம்பளம் வாங்கும் தென்னிந்திய நடிகை என்கிற பெருமையை பெற்றுள்ளார் த்ரிஷா என்பது குறிப்பிடத்தக்கது.